ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 90s கிட்ஸாக பிறந்தனா 2K கிட்ஸுடைய மதராக என்னுடைய லைஃப்பை எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் காட்டியிருக்கேன். அஸ் யூஷுவல் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணக்கூடிய வீட்டு வேலைகள், சமையல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னதான் இன்றைக்கி 2K கிட்ஸு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாலும் 90s கிட்ஸுடைய அந்த ஒரு பொக்கிஷமான காலங்களையெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வீடு, விளையாட்டு, ஃப்ரெண்ட்ஸு, தூக்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை என்ஜாய் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே மொபைலு, டிவி, லேப்டாப்பு, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்களோட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் பேரண்ட்ஸை கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணுன்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி அவங்க டெக்னாலஜிக்குள்ளே மூழ்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 90s கிட்ஸாக இருக்கும்போது நம்மளுடைய விடியற்கால பொழுது மேக்ஸிமம் ஒரு 7 o'clock கூட இருக்கலாம். பட் இப்போ மதராக இருக்கும்போது தான் புரியுது, நம்மளுடைய மார்னிங் ரொட்டீன் ஸ்கூல் டேஸில் 4 o'clock ஸ்டார்ட் ஆகுது, வீக்கெண்ட்ஸில் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. விடிய காலையில் எழுந்து எங்கள் அம்மா வீட்டில் கோலம் போடு அப்படின்னு சொல்லும்போது, போமா என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போர்வை என்னால் இழுத்து புத்தி தூங்கின காலம்லாம் போய் இன்றைக்கி ஒரு கொஞ்ச நேரம் யாராவது என்னை எக்ஸ்ட்ரா தூங்க விடுங்களேன் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. பட் தூக்கம்தான் கிடைக்க மாட்டேங்குது. இது எனக்கான குமுறல் மட்டும் கிடையாது, இங்கே பெரும்பாலான ஹவுஸ் ஒய்ஃபுடைய மனசுக்குள்ளேயும் இந்த குமுறல் தான் இருக்கும். நான் எங்கள் அம்மா வீட்டிலலாம் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். பட் இங்கே உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட சொல்ல கூட செய்வாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? நாம் 90s கிட்ஸாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாலாம் எழுப்பணும்னு அவசியமே கிடையாது. நாமளே எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு நமக்கான வேலைகளை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாடவே போவோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்கள காலையில் எழுப்புறதே மிகப்பெரிய டாஸ்காக இருக்குது. இதுக்கு இடையில நமக்கான ஹெல்த்தையும் நம்ம பார்க்குறதே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்தாலும் சில சமயம் அதுவே நம்மளை மிகப்பெரிய டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுடும். அதுலேயும் 35+ ஏஜாக மாறிட்டாலே நமக்கான டிப்ரெஷன் எங்கேருந்து தான் வருதோ தெரியாது. அப்படி ஒரு டிப்ரெஷன், கோபம், இது எல்லாமே வந்துடுது. ஒரு கட்டத்தில் நம்மளோட லைஃப் இந்த மாதிரியே வீட்டு வேலைகள்லே முடங்கி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் வருது. இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் மனசு தளர விடாமல் நமக்கான மைண்ட் செட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி தான் நானும் யோசித்து காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல எனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். டெய்லி வாக்கிங் போகிறது, சின்ன சின்ன வார்ம் அப் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே தொடங்க ஆரம்பித்தேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்குமே நம்மளோடதாக தான் இருக்கும். பெரும்பாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியான நம்மளை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நாம் தான் பார்த்தாகணும். இதில் நமக்கான நேரத்தை நாம் கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். இது நான் வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் பண்ண கிடையாது. இது எனக்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்குது. அதனாலேயே இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் அப்படிங்கிறதுனால என்னுடைய சின்ன வயசெல்லாம் அந்த கிராமப்புறத்தை மட்டுமே சுற்றி இருந்துச்சு. இன்றைக்கி நகர்ப்புற வாழ்க்கையை நம்ம வாழ தொடங்கியதும் இங்கே சில விஷயம் மட்டும் கிடையாது, பெரும்பாலான விஷயங்கள் நாம் குழந்தையாக இருக்கும்போது என்ஜாய் பண்ண மாதிரி கிடையாது. நான் எப்பயுமே மாடியில் வாக்கிங் போகும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்களை அசை போட்டுக்கிட்டே போவேன். என்னுடைய அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லுவாங்க, சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கும்போது நீ செய்யவே மாட்டேங்கிற, நீ பெரிய ஆளாக ஆனதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு அம்மாவாகும் போது தான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க சொன்னது அப்போ புரியலை, ஆனால் இப்போ புரியுது. அதுலேயும் 35 ஏஜ் ஆன உடனே நம்ம உடம்புல எங்கே தான் பெயின் வருதுன்னே தெரியாது. அப்படி ஒரு பெயின் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. மாடியில் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் கீழே வந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு பிறகு தான் மார்னிங் ரொட்டீனுக்கான டிஃபன் ஐட்டமே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணது இட்லியும் சாம்பார், தேங்காய் சட்னி.
இது மார்னிங் டிஃபனுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. கையில் கடந்து போட்டேன் பார்த்தியா பயங்கர ரெண்டு. மதியானம் லஞ்சுக்காக பச்சைமச்ச குருமா, தயிர் சாதம், கொஞ்சோண்டு சாம்பார் சாதம், ஒரு முட்டை ப்ளஸ் அகத்திக்கீரை. எங்கள் ஊர் சைடெலாம் இந்த பச்சைமச்ச குருமா ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்க. நிறைய ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் எனக்கு லேசியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் இந்த மாதிரி லேசியான சமையல் தான் பண்ணுவேன். வாங்க அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் தாளிச்சிட்டு ஒரு 3 உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணியும் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த தாளித்த வெங்காயத்தில் இந்த பச்சை மிளகாயும் உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு கிளறிட்டு நாம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியையும் தேங்காயையும் கலந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கணும். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா பொடியில் ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடியை இதில் போட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டு தேவையான அளவு தண்ணீரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை மூடி போட்டு அதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதாங்க, பச்சைமச்ச குருமா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பெரிய லெவலில் சமைக்க தெரியாது. பட் எங்கள் அம்மா ரொம்ப சிம்பிளான சமையலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த சிம்பிளான சமையலை நான் எப்பப்போ சோம்பேறியாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போ பண்ணி முடிச்சிடுவேன். பட் இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராசஸும் கிடையாது, ரொம்ப டைமும் எடுக்காது. பட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இது மாதிரி சிம்பிளான ரெசிபி வேணும் அப்படின்னா இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.